ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கோயில் திருவிழா. எங்கள் ஊர் கோயில் திருவிழானா நான் 10 நாள் திருவிழா. அது இன்றைக்கி காப்பு கட்டி 2ஆம் திருநாள் எங்கள் திருநாள். நாங்கள் அதுக்கு தான் பழம் பூ வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் ஆயா இருக்காங்க, வயசானவங்க அங்கே. அதுக்காக தான் அது எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கடலூர் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்காக வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டோம். பார்த்திங்கன்னா இது வந்து விருதாச்சலம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் பார்க்குறவங்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது விருதாச்சலம். இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்டு. நாங்கள் போகிற நேரம் பாரு, இதோட நான் 2ஆவது ட்ரிப்பு மக்களே நான் வந்து அங்கே போயிட்டேன். 2 ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா வந்து சாரி 2 வாட்டியும் பார்த்திங்கன்னா கேட்டு பூட்டியே தான் இருக்குது. ஆனால் இன்னுமே நான் அதைமாரி என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்டு பூட்டின்னு தான் வந்து வர்றப்போ நம்ம வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றப்போ பூட்டின்னு தான் நல்லது, இங்கேருந்து போகிறப்ப வழி கட்டக்கூடாதுன்னுவாங்க. அது எப்படியோ, ஆனால் நீங்கள் வந்து பார்க்குறவங்க அது கரெக்டாக தப்பான்னு லைவில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா முந்திரி தோப்பு போகிற நெடுக்க ஒரே இப்போலாம் முந்திரி சீசன் ஆச்சா, பழம் வாசனையாக இருந்தது. நாங்கள் ஆனால் வர்றப்போ அதை பறிச்சுட்டு வந்தோம். போகிறப்ப நாங்கள் அதை எடுத்துக்கலாம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு போகணும் அப்படின்ட்டு. இதை பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பாருங்கள், வெறும் செம்மண் காடு தான். நாங்கள் வந்து கூழாங்கல் சல்லி தாங்க ஜலிச்சுட்டு இருப்போம். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா செம்மண். இதுதான் எங்கள் வீடு. எங்கள் ஆயா படுத்துருக்காங்க. நாங்கள் போயிட்டு என் பாப்பா உட்காந்துருக்கு வேறு நட்டுக்கிட்டே. போனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வேலைகளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து காமிக்கலான்னுட்டு. இது சாமி ரூமு. அதுதான் வந்து அந்த காலத்து கல்லூடுங்க. இதுதான் நாங்கள் சமைக்கிற இடம் எங்கள் அம்மா வீட்டில். இது ஃபுல்லாக எங்கள் தோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்ட்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே இருக்கிற இடம் 15 சென்ட்டா 12ஆ தெரில எனக்கு சரியாக. ஆனால் அது நீட்டுக்கும் ரோட்டிலேருந்து அது நீட்டு வரைக்கும் இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா பெலா மரம் நாங்கள் கையாலே பிரிக்கலாம், ஏன்னா அவ்வளோ சின்ன மரம், ஆனால் நிறையா காய்க்கும். அப்புறம் நான் போய் பூ கட்டிகிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து விளக்கு தாம்பலம் பொட்டு வச்சுட்டு இருந்தவங்க. என் பாப்பா வந்து சமைக்கிற வேலை, ஆளுக்கு ஒரு வேலை. எங்கள் அம்மா இருந்ததுன்னா எங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்காது. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனதால் நாங்கள் அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து செய்ய வந்து ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இடிச்சு அப்புறம் இதான் என் தம்பி எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் நான் தண்ணி தெளிச்சுன்னா சாமி வரும் இல்லைங்களா, நைட்டு தான் வரும் எங்கள் ஊரில் கரகம் எடுத்துகிட்டு. 10 நாளும் நைட்டில் வரும். அதுக்கப்புறம் தான் கூத்தாக இருந்தாலும் ட்ராமா இருந்தாலும் அதுக்கப்புறம் போய் தான் நாங்கள் வந்து பார்ப்போம். இதை பார்த்தினா நாங்கள் கிளம்பிட்டோம் நைட்டு சாமி வர எங்கள் திருவிழாலேயே. அதுக்காக நாங்கள் கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் தம்பி என்னெல்லாம் காட்டவே கூடாது, நில்லுடா ஒரு ஃபோட்டோவுக்காவது நில்லுடா கெஞ்சி. ஏன்னா நான் செய்கிறது வந்து இவனுக்கு பிடிக்கல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லன்னுட்டு ஏற்றுக்கிட்டான், ஆனாலும் திட்டுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நைட்டு, ஆனால் என் பையன் அதுக்குள்ளே தூங்கியே போயிட்டான் நண்பர்களே. நாங்கள் மட்டும்தான் முழிச்சிட்ருந்தோம். அவன் மட்டும் தூங்கிட்டான். சாமி வர்றப்ப அவன் இல்லை. தண்ணி தெளிச்சுட்டு கிளம்பினதுக்கப்புறம் நான் போய் கோலம் போட்டுட்டு, ஏன்னா சாமி வந்து அந்த மூளைக்கு வந்துடும். அந்த மூளைக்கு வந்தால் ஒரு 10 ஊட விட்டு நேராக எங்கள் தெருவுக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எங்கள் வீடு தான். அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா சித்தப்பா வீடுலாம் அப்படி இல்லை, அயனார். அதுக்கப்புறம் தெரு எங்கள் தெருவே பார்த்திங்கன்னா 2ஆம் திருவிழா. ஒரு 10 நாள் 8 நாள் வரைக்கும் தெருனா 9ஆம் திருநாளைக்கு தான் தேர். அதுவும் வீடியோவில் வரும், கரெக்டாக வந்து பாருங்கள். சாமி வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு ஐதீகமே இருக்குது. எப்படின்னா வந்து 10 நாள் திருவிழாவில் வந்து யாரும் அதுக்குள்ளேயே தெத்து ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சங்கு சக்கரெல்லாம் வந்து போடுவாங்க சாமி. அதை வந்து நான் வந்து லாங் வீடியோவில் வந்து திருப்பி வந்து தேர் அன்னைக்கு வந்து நான் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுதான் கரகம், இந்த மூலம் ரெண்டுமே. இதை பூ கொடுத்துட்டு நான் போய் மாவாளுக்கு மாவுலாம் போட்டேன். ஆனால் வந்து அதெல்லாம் நான் எடுக்கலை. அதெல்லாம் எடுக்காமல் வேற விட்டுட்டேன் நான். அடுத்த வாட்டி வந்து கண்டிப்பாக எடுத்து போடுறேன், சரிங்களா? எங்கள் இதில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுக்க சொன்னால் சரியாக வந்து எடுக்கலை அவர். நாங்கள் என்னென்ன படைச்சோன்னு மாவாளுக்கு மாவு, தேங்காய், பழம்பூ எல்லாம் வைக்கிற மாரி தான் ஜென்ரலாக. ஏன்னா ஒன்று சக்கரை பொங்கல் செய்ய நாங்கள் மறந்துட்டோம். எங்கள் அம்மா இருந்தால் எல்லாம் செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க, எங்களுக்கு அது ஞாபகமும் இல்லை. அதாட்டி நாங்கள் வந்து அதை செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படின்னு எடுக்க வந்து போயிடுவாங்க. எடுக்க போயிடுவாங்கன்னா ஒரு வீடாக எல்லார் வீட்டுக்குமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு தீபாரதனை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. அதுதான் அந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூடம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கும்பலாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வெளில நல்லா லைட்டு வெளிச்சம் பவராக இருந்ததா, அதில் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு என் தம்பி அதுக்கே கிண்டல் பண்ணுறான். என் பொண்ணை பிடிச்சிட்டு என் ஆள் கூட நான் நிற்கிறேன், உன் ஆள் கூட நீ நில்லுன்னு. ஃபோட்டோ பிடிச்சிட்டு சாமி வந்து அங்கே நிற்க. ஏன்னா சாமி வந்து எங்கள் தெருவுக்கிட்ட வந்து சொல்லாது, நாங்கள் தான் அங்கே போகணும்.
இது வந்து கோயிலுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் போன வீடியோ. இதை பார்த்தீங்கன்னா சாமி வர்றப்போ வந்து கூடயே வச்சுருந்தா அம்மன் வேஷம் போட்டு ஆட வச்சுருந்தாங்க. இது எல்லாம் திருநாக்காரங்கெல்லாம் நின்று வருவாங்க, சாமி கூடயே வருவாங்க எல்லா வீட்டுக்கும். வீட்டுக்கு வர மாட்டாங்க, தெருவாக சாமி வர வரைக்கும் நின்று. இது சாமி பின்னாடி வருது பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், சாமி பின்னாடி இருக்குதோ இருக்குது பாருங்கள். வண்டியில் தான் வரும். அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிடிச்சி பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி தான் வரும். இப்போ தான் வந்து இது ட்ரக்கு வண்டியாக மாற்றிட்டாங்க. அங்கே பாருங்கள், இதை மாதிரி 10 நாள் திருவிழாவுக்கும் இப்படியே தாங்க வரும். அதுக்கப்புறம் தான் தேர், அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் விளையாட்டா சாகை, அதோட அப்புறம் திருநாவே வந்து முடிஞ்சு. எப்பயுமே வருஷம் சித்திரை இது பௌர்ணமிக்கு வந்து சித்திரா பருவம், ஆமாம், அது அன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து தேர் முடிஞ்சதும் வாங்கின வேடிக்கை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கூத்து பார்க்க கிளம்பிட்டோம். தெருக்கூத்து அன்றைக்கி எங்கள் திருவிழா அப்போ தெருக்கூத்து. ஓகே நண்பர்களே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இதோட ரேவதி சேகல் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து தேர் அன்னைக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் போடுறேன். தெருக்கூத்து யார் பார்ப்பீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.